ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2A எக்ஸாம் அட்டன் பண்ணவங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பியிருப்பாங்க. அந்த எஸ்எம்எஸ் வந்தவங்க ஆன்லைன் மூலமாக கட்டாயமாக இதை பண்ணுற மாரி இருக்கும். எப்படி ஆன்லைன் மூலமாக பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் பார்த்தா எல்லாருமே எழுதிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, த கமிஷன் ஹேட் இன்வைட்டட் அப்ளிகேஷன் ஃபார் அப்பாயின்மெண்ட் பை டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் த்ரூ கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். அதாவது உங்களுக்கான எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எழுதிருப்பீங்க. ப்ரிலிம் எக்ஸாமினேஷன்ஸ் 28/9/2025 அன்னைக்கு எழுதிருப்பீங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, த கேண்டிடேட் ஆர் டைரக்டட் டு செலக்ட் எஸ் ஆர் நோ இன் த ட்ராப் டவுன் ஆஃப் த காலம். அதாவது நீங்கள் எஸ் ஆர் நோவா அப்படின்றத சைட் பண்ணணும். எதுக்காக சைட் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு போஸ்டிங் அறிவிச்சிருந்தாங்க. அதாவது லைவ் ஸ்டாக் இன்ஸ்பெக்டட் கிரேட் 2. இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் 12th பயாலஜி குரூப் அல்லது பாட்னி ஜுவாலஜி ஒரு சப்ஜெக்டாக முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுக்கணும். இல்லை அப்படின்றவங்க நோ சைட் பண்ணணும். எல்லாருமே பார்த்தா பண்ண சொல்லியிருக்காங்க. த ஓடிஆர் வில் பி ஓப்பன் ஃப்ரம் 22/11/2025 25/11/2025 இந்த 4 days டைம் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே ஓடிஆர் லாகின் பண்ணி நீங்கள் எஸ்ஆர்னோ கொடுக்குற மாரி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மறக்காமல் எல்லாருமே ஓப்பன் பண்ணி சப்மிட் பண்ண பாருங்கள். எப்படி சப்மிட் பண்ணலாம் அப்படின்னா, அகைன் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, டிஎன்பிஎஸ்சி வெப்சைட். இதில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேண்டிடேட் கார்னருக்கு நேராக ரெஜிஸ்டர் யூசர்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இல்லை செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏற்கனவே பதிவு செய்தோர் உள்நுழைய லாகின்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கான யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு கேட்கும். டிஎன்பிஎஸ்சிக்கான ஓடிஆர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க. அதை என்டர் பண்ணிவிட்டு சமர்ப்பி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க உங்களுக்கான டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு பாருங்கள், ஹோம் பேஜில் கீழே கொடுத்துருக்காங்க, ஹாவ் யூ ஸ்டடிடு பயாலஜி பாட்னி ஜுவாலஜி ஆஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் இன் 12th ஃபார் அந்த கம்பைன்டு சிவில் சர்வீஸ் குரூப் 2. அதாவது குரூப் 2க்கு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க ஓப்பன் ஆகும். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஹாவ் யூ ஸ்டடிடு பயாலஜி பாட்னி ஜுவாலஜி. நீங்கள் 12th பயாலஜி முடிச்சிருக்கலாம் அல்லது பாட்னி ஜுவாலஜி இந்த 3த்தில் ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. முடிக்கல அப்படின்றவங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணி சப்மிட் கொடுத்துக்கலாங்க. ஸோ நீங்கள் எஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஒரு பதவிக்கு மட்டும் உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும். நோ கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஒரு பதவிக்கு மட்டும் எலிஜிபிள் ஆகாதுங்க. இதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஒரு பதவி மட்டும்தான் உங்களுக்கு போகும். ஸோ 12th பயாலஜி முடித்தவங்க அல்லது பாட்னி ஜுவாலஜி முடித்தவங்க இந்த மாதிரி எஸ் கொடுத்து சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா சப்மிட் ஆகிடும். நீங்கள் முடிக்கல, நான் பார்த்தா 12th நான் வேறு குரூப் எடுத்திருக்கேன், எனக்கு பாட்னி வரல, ஜுவாலஜியும் வரல, பயாலஜியும் வரல, ஏதாச்சும் ஒரே ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் 12th படிச்சிருந்தா கூட போதுமானது நீங்கள் எஸ் கொடுத்து சப்மிட் பண்ணலாம். இல்லை அப்படின்றவங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதுமானதுங்க. அது சப்மிட் ஆகிடும். இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இதை மட்டும் தான் நீங்கள் சப்மிட் பண்ணால் போதுமானது. ஜஸ்ட் லாகின் பண்ணி ஒரே ஒரு கிளிக் பண்ணி நீங்கள் எஸ்ஆர் நோ கொடுத்தா போதும். பட் கம்பல்சரி கொடுத்துக்கோங்க. கொடுக்காம விட்றீங்க அப்படின்னா மேபி ரிசல்ட்டில் ஏதாச்சும் மாறுபடலாம். அதனால் எல்லாருமே மெசேஜ் வந்தவங்க வராதவங்க கூட ஒன்ஸ் ஆன்லைன் மூலமாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் காமிக்குதா இல்லையான்றது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எஸ்ஆர் நோ கொடுத்து சப்மிட் பண்ணிக்கோங்க. வெல் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.